ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் லவ். வீட்டில் ப்ரெட்டும் மாம்பழமும் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழ குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட சைட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பழுத்த மாம்பழம் கொஞ்சம் பால் ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டு, அரைச்சி வச்ச மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் நெய் தடவி ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 200 grams சுகர் எடுத்திருக்கேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும், அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உருட்டி வச்ச பால்ஸை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச குலோப் ஜாமுனை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த குலோப் ஜாமுனை ட்ரை பண்ணி பாருங்கள்.